எபிசோட் 151. அந்த கூட்டமே குயிலியை பார்த்துவிட்டு அவர்கள் இடத்தில் இருந்து எழுந்து நின்றது. ஆனால் ஆதன் மட்டும் அவனது இடத்தில் அமர்ந்து அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த குயிலியின் காவலாளிக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் கோபத்தோடு ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அதை பார்த்த தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, மச்சான், நம்ம இங்கிருந்து போயிடலாம்டா. எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கடா, வா நம்ம இங்கிருந்து தள்ளி போய் உட்காந்துக்கலாம்டா என்று கூறினான். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பயந்துட்டு இருக்க தமிழ், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், நீ தைரியமா உட்கார்றா என்று ஆதன் தமிழ்வாணனை பார்த்து கூறிவிட்டு குயிலியை பார்த்து, நம்ம எங்க போனாலும் இவன் வந்துடுறான்ல என்று முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். டேய், உங்ககிட்ட தான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு காது கேக்குதா இல்லையா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ இப்படியே தன்னாவிட்டா உட்கார்ந்துருக்க. எந்திரிக்க வர எல்லாரையும் எந்திரிக்க வேண்டான்னு வேற சொல்ற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்று கேட்டான் பாதுகாவலன். அந்த பாதுகாவலனின் குரல் நேரமாக ஆக மிகவும் மோசமாக இருந்தது. அதை பார்த்த தமிழ்வாணனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் அந்த நபரை அடிக்க தனது இடத்திலிருந்து எழுந்து வேகமாக சென்றான். அப்போது ஆதன் தமிழ்வாணனை பார்த்து, வேண்டாம் தமிழ், இவங்கெல்லாம் நீ கோபப்படுற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்ல, அதனால நீ பேசாம உட்காரு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த பாதுகாவலனை கோபமாக முறைத்தான். ஆதன் வார்த்தையில் ஒரு கோபமும் நம்பிக்கையும் இருந்ததால் தமிழ்வாணன் ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தான். ஏனென்றால் ஆதனின் வீரம் அந்த பாதுகாவலர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்வாணனுக்கும் சோமனுக்கும் நன்றாக தெரியும். ஆதனின் முன்பு சில பாதுகாவலர்கள் நின்று ஆதனிடம் பிரச்சனை செய்து கொண்டிருப்பதை பார்த்த சோமன் அவனுக்கு அருகில் இருந்த நபரை பார்த்து, தம்பி பானவயிரே, அங்கன்ன 7-8 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காரவும் மாட்டானுங்க, போகவும் மாட்டானுங்க, அவனுங்களாம் யாரு என்று கேட்டான். அந்த நபர் உணவு சாப்பிட்டுக் கொண்டே அந்த நபர்களை எல்லாம் பார்த்து விட்டு, அவங்க எல்லாம் குயிலியோட பாதுகாவலர்கள், அந்த குயிலி தான் பெண்கள் வாரியர் லெவல்ல முதல் இடத்துல இருக்கவங்க, அவங்க பாதுகாப்புக்கு தான் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அங்க பாத்தியா குயிலி மெதுவா அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க பாரு என்று கூறினான். ஓ அப்படியா விஷயம், அதான பார்த்தேன், என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, நம்ம ஆளுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு. சரி, அந்த பொண்ணு தான் பெண்கள் வாரியர் லெவல் ரேங்கிங் போர்டுல முதல் இடத்துல இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்று கேட்டான் சோமன். அதே இந்த பொண்ணுக்கு ஃபேன் பேஸ் அதிகம், அவங்க ஓடி வந்து அவங்கள காயப்படுத்திடுவாங்கன்னு தான் பாதுகாவலர் வச்சிருக்காங்க என்று கூறினான் அந்த நபர். டேய், எல்லா விஷயமும் நுனி நாக்கில் வச்சிருக்கேடா நீயே. சரி, உன் பேர் என்னடா என்று கேட்டான் சோமன். என் பேரு சபரி. ஆமா, உங்க பேர் என்ன என்று கேட்டான் அந்த நபர். என் பேரு ராஜராஜ சோழன் என்று கூறினான் சோமன். அதை கேட்டு சபரி, அப்படியா, உங்க பேரு ராஜராஜ சோழனா? இப்படி ஒரு ராஜாவோட பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சண்டை போட போல என்று ஆச்சரியமாக கேட்டான். இல்ல, ராஜராஜ சோழன் வைக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். நான் எனக்கு பேர் வச்சிருந்தா அப்படிதான் வச்சிருப்பேன், ஆனா என் அப்பா அம்மா வச்சதுனால சோமன் வச்சுட்டாங்க என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் சபரி சிரித்து விட்டு, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா என்று கேட்டான். இது என்னடா குண்டு பையா கேள்வி, வாடா வா, அண்ணனை மெதுவா கட்டிப்பிடி, இல்லனா ஊதுவத்தி குச்சி மாதிரி படக்குன்னு உடஞ்சிருவேன் என்று கூறினான் சோமன். சபரியும் சிரித்துக் கொண்டே வந்து சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான். அப்போது சோமன் சபரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சாப்பாட்டில் ஒரு பிடி எடுக்க சென்றான். அதை பார்த்த சபரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல மத்த விஷயத்துலதான், சாப்பாட்டுல இல்ல என்று கூறிவிட்டு முகத்தை சுளித்துக் கொண்டான். சரி சரி, மூஞ்சிய பொங்கி போன பூசணிக்கா மாதிரி வைக்காத, ஓ மூஞ்சியெல்லாம் சிரிச்சுட்டே இருந்தாதான் அழகா இருக்கும், சரியாடா சாப்பாட்டுறாமா என்று கூறினான் சோமன். அதை கேட்ட சபரி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். சோமனும் அவனை அவ்வப்போது கிண்டல் செய்து கொண்டும் அவனுடன் விளையாடிக் கொண்டும் இருந்தான். மறுபக்கம் அந்த பாதுகாவலன் ஆதனை பார்த்து, டேய், எங்க தலைவி வந்துகிட்டு இருக்காங்கடா, 2 பேர் எந்திரிங்கடா, அவங்க இங்க வந்து உட்காரணும் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன், ஏன் உங்க தலைவி ஆள் இல்லாத பக்கம் எல்லாம் உட்கார மாட்டாங்களா? உட்கார்ந்தா ஆள் இருக்க பக்கம் தான் அவங்களை எழுப்பி விட்டுட்டு தான் உட்காருவாங்களா? நாங்க தான் இங்க முதல்ல இருந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, அதனால இது எங்க இடம், சும்மா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எங்களால எந்திரிக்க முடியாது, சரியா? முதல்ல தள்ளி நில்லு, எனக்கு சண்டைய பார்க்கணும் என்று கூறிவிட்டு ஆதன் தனது கையை வைத்து அந்த பாதுகாவலனை மெதுவாகத்தான் தள்ளினான். ஆனால் ஆதனின் உடல் பலத்திற்கு அந்த நபர் 2-3 அடி பின்னால் சென்று நின்றான். அவனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அவன் ஆதனை பார்த்து, இந்த இடம் தான் இந்த மைதானத்திலே மையப்பகுதி, இந்த இடம் தான் எங்க தலைவி குயிலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம், அதனாலதான் நாங்க இங்க வந்து இப்படி கத்துக்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சு வேற இடத்துக்கு போ என்று கத்தினான். அப்போது அங்கிருந்த கூட்டத்தினரின் கவனம் குயிலியின் மேல் இருந்து அப்படியே ஆதன் மீது மாறியது. ஆதனும் சண்டை போட வேண்டாம் என்று தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு இருந்தான். ஆனால் குயிலியின் பாதுகாவலன் ஆதனை மிகவும் தரக்குறைவாக நடத்தியதை பார்த்ததும் ஆதன் வேகமாக தனது இடத்திலிருந்து எழுந்து அந்த பாதுகாவலனை பார்த்து, 9வது லெவல் சக்தியில இருந்துட்டு இந்த சத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னு வையேன்,
உன்னை அடிச்சு மைதானத்துல தூக்கி எறிஞ்சிருவேன், சரியா? யாரா இருந்தாலும் மரியாதையே பேசு. சும்மா துள்ற அதிகாரம் எல்லாம் பண்ற. அவங்க உனக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், எனக்கு மக்கள் தான் பெரிய ஆளுங்க. அவனுங்க இல்லைன்னா உன் தலைவி இல்ல, சரியா? அதை தெரிஞ்சுக்க முதல்ல என்று கூறினான். ஆதன் சத்தம் போடுவதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனுக்கு ஆபத்து என்று எண்ணினார்கள். ஏனென்றால் ஆதன் சண்டை போடுவது 9வது லெவல் சக்தி உள்ள நபராக இருக்கலாம், ஆனால் அவன் குயிலியின் பாதுகாவலனுடன் சண்டை போடுகிறான் என்பதுதான் இங்கு பிரச்சனையே. ஆதனின் வார்த்தையை கேட்டதும் பாதுகாவலனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது சக்தியை வெளியெடுத்து ஆதனை தாக்க தயாரானான். தனது கையில் சக்தியை எடுத்து ஆதன் மீது தாக்கினான். அந்த சக்தி மிகவும் கொடூரமான சத்தத்தை எழுப்பியவாறு ஆதனை நோக்கி வந்தது. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதனின் அதிக பிரசங்கி பேச்சால் அவனது உயிர் இப்போது போகப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் குயிலி மாயவன் வம்சத்து அரசனின் பெண்ணாகும். அவளை பகைத்துக் கொண்டால் அது யாராக இருந்தாலும் அவர்களை கொல்ல அவள் எந்த ஒரு தயக்கமும் அடையப் போவதில்லை. அது மட்டுமின்றி குயிலியும் லோகேஷும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று ஒரு வதந்தி பரவிக் கொண்டிருக்கிறது. அப்படி அது உண்மையாக இருந்தால் அந்த அரங்கம், மைதானம், மார்க்கெட்டில் இருக்கும் பெரிய கடைகளும் அவளுக்கே சொந்தமாகும். அந்த பாதுகாவலனின் சக்தியை பார்த்து ஆதனின் பார்வை சற்றும் பதட்டமடையவே இல்லை. அவன் கவனமாக அந்த சக்தியை கவனித்துக் கொண்டே இருந்தான். அந்த பாதுகாவலன் தனது சக்தியை உள்ளங்கையில் எடுத்து ஆதனின் உடம்பில் தாக்க நெருங்கிய போது ஆதன் அந்த கையை பிடித்து திருப்பினான். அந்த பிடியில் இருந்து அந்த பாதுகாவலனால் தப்பிக்கவே முடியவில்லை. அப்போதுதான் அவன் ஆதனின் சக்தியை பற்றி புரிந்து கொண்டான். ஆதன் அந்த பாதுகாவலனை பார்த்து, இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளவு வீராப்பா பேசிட்டு இருந்தியா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது சரி, இந்த உலகத்துல வாய் இருந்தா போதும், யாரு என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனா எல்லாரும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா எல்லாரும் நானும் ஒண்ணு இல்ல என்று கூறிவிட்டு தனது மறுக்கையை வைத்து அந்த பாதுகாவலனின் வயிற்றில் ஒரு குத்து குத்தினான். அந்த பாதுகாவலன் ஆதனை பார்த்து ஏதோ பேச வந்தான். ஆனால் அவன் வாயில் இருந்து ரத்தம் தான் வந்தது. அதை கீழே துப்பிய அந்த பாதுகாவலன் ஆதனை பார்த்து, மரியாதையை என்ன விட்டுரு, இல்லைன்னா எங்க தலைவி உன்னை சும்மா விட மாட்டாங்க என்று கூறினான். அதை கேட்ட தமிழ்வாணன் பாதுகாவலனை பார்த்து, வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் போதே நீ இவ்வளவு வாய் பேசுறியே, அப்போ உன்னை அடிச்சு வாயிலிருந்து ரத்தம் வர வச்சவன் எவ்வளவு பேசுவான் என்று கூறினான். ஆதன் சிரித்துவிட்டு, இவ்வளவு அடிபட்டு உனக்கு வாய் குறைய மாட்டதுல என்று கேட்டுவிட்டு நெஞ்சில் எட்டி ஒரு உதை உதைத்தான். அந்த நபர் பறந்து சென்று மைதானத்தில் விழுந்தான். அதை பார்த்த அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். குயிலியோட பாதுகாவலனே பறகுறான்னா இது நம்ம ஆதனோட அடியாதான் இருக்கும். இவனுங்க சும்மா இல்லாம அவங்கிட்ட போய் வாய் பேசிருப்பானுங்க. அதனால நம்மால ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம அடிச்சு பறக்க விட்டுட்டான் என்று நினைத்தான் சோமன். ஆதனின் அடியை பார்த்து அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தமிழ்வாணனை திகைத்து போனான். ஏனென்றால் ஆதன் அந்த நபரின் கையை உடைத்துவிட்டு வயிற்றில் குத்தியதும் அவன் வாயில் இருந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்ததும் ஆதன் இதற்கு மேல் அந்த நபரை ஏதும் செய்ய மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் தமிழ்வாணன். ஆனால் அந்த நபரை எட்டி உதைத்து மைதானத்தில் விழுக வைத்ததும் அங்கிருந்த அனைவருக்கும் தெரிய வைத்ததும் ஆதனுக்கு பிரச்சனையாக வரும் என்று தெரிந்தும் செய்கிறான் என்றால் இவன் நிச்சயமாக ஒரு மாவீரனாகத்தான் இருப்பான் என்று புரிந்து கொண்டான். அந்த பாதுகாவலன் மைதானத்தில் பறந்து சென்று விழுந்ததை பார்த்த குயிலியுடன் வந்த மற்றொரு பாதுகாவலன் ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்காலே அடிச்சு பறக்க விடுவேன் என்று கோபத்தில் கேட்டான். என் தைரியத்தை பத்தியும் அடிய பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா வா, வந்து என் கூட சண்டை போட்டு பாரு, அப்போ உனக்கும் என்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடும் என்று ஆதன் கண்களில் கோபத்துடனும் உதட்டில் சிரிப்புடனும் கூறிவிட்டு மீண்டும் தனது இடத்தில் அமர்ந்தான். அங்கிருந்த கூட்டத்தினரும் பாதுகாவலர்களும் நின்று கொண்டிருக்க ஆதன் மட்டும் அமர்ந்திருந்தான். அப்போது அந்த பாதுகாவலன் ஆதனிடம் பேசுவதற்கு சற்று பயந்து கொண்டு பின்வாங்கினான். அப்போது அங்கு வந்த குயிலி அந்த பாதுகாவலன் மைதானத்தில் வழியில் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து, நீ இங்கேயும் வந்துட்டியா என்று கோபத்துடன் கேட்டாள். இருப்பினும் அவளது குரல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. குயிலி ஆதனை பார்த்ததும் அவளுக்கு அன்று குகைக்குள் நடந்த விஷயம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. அதை இத்தனை நபர்களுக்கு முன்னால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவளது அழகான முகம் கோபத்தில் சிவந்தது. அன்றையிலிருந்து குயிலிக்கு ஆதனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆதன் என்று குயிலியிடம் தப்பாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும் அவளுக்கு அது மிகவும் சங்கடமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் தன் மனம் விரும்பியவனான லோகேஷ் கூட தன்னை தொட்டதில்லை. ஆனால் அன்று ஆதன் குயிலியை தொட்டதும் அணைத்து நின்றதும் அவன் அவளை அழகில்லை என்று தள்ளிவிட்டது என்பதெல்லாம் குயிலிக்கு கௌரவ பிரச்சனையாக இருந்தது. ஆதனின் நோக்கம் குயிலியை அணைத்து நிற்க வேண்டும் என்பதில்லை. அன்று குயிலியின் தங்கையான ரேகா ஆதனை தரக்குறைவாக பேசவும் தான் அவன் குயிலியிடம் அப்படி நடந்து கொண்டான். இருப்பினும் அவன் தனது வரம்பு மீறி எதுவும் நடக்கவில்லை. அவன் கண்ணியத்தையும் அவன் மீறவில்லை. அவன் குயிலியை பார்த்து,
ஏன் நீயே இந்த இடத்துக்கு வரும்போது நான் இங்க வரக்கூடாதா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் குயிலிக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவள் ஆதனிடம் ஏதும் பேசாமல் அமைதியாக அந்த பக்கம் இருந்த ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டாள். ஆதனுக்கும் குயிலிக்கும் நடந்த வாக்குவாதத்தை பார்த்த அங்கிருந்த மக்கள் இதற்கு முன்பே இவர்களுக்கு இடையே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். இதுக்கு மேல இவன் கிட்ட பேசினா இவன் அந்த குகையில் நடந்த விஷயத்த சொன்னாலும் சொல்லிடுவான். அது இவனுக்கு வேணும்னா பெருமையான விஷயமா இருக்கலாம், ஆனா நமக்கு ரொம்ப கேவலமான விஷயம். அதனால நம்ம அமைதியா உட்காருவோம், நம்மளுக்கும் நேரம் வரும், அப்போ இவனை நம்ம பாத்துக்கலாம் என்று நினைத்தாள் குயிலி. மறுபக்கம் ஆதன் குயிலியை முறைத்துவிட்டு, இந்த குயிலிக்கு மக்கள் மனசுல ஒரு நல்ல பேர் இருக்கு, அது நம்ம எந்த விதத்திலும் கெடுத்துடக்கூடாது. அந்த குகையில் நடந்த விஷயம் நமக்கும் சோமனுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தப்பி தவறி கூட தெரியக்கூடாது. ஏன்னா அது அந்த பொண்ணோட வாழ்க்கைய தப்பா பேசுறது கூட வாய்ப்பு இருக்கு என்று நினைத்தான். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் ஆதனையும் குயிலியையும் பார்த்துவிட்டு, இந்த 9வது லெவல் சக்தி உள்ளவன் குயிலி கூட என்ன சண்டை போட்டிருப்பான், அவங்களுக்கு இருக்க சக்திக்கு இவனெல்லாம் கண்ணுமிக்கிற நேரத்துல அடிச்சு கொண்டிருப்பாங்களே, சரி ஒருவேளை குயிலி இவனை மன்னிச்சு விட்டுருப்பாங்க போல, அதனாலதான் இவன் எத்தனை பேர் முன்னாடி தைரியமா பேசுறான் என்று கூறினான். அப்போது அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் அனைவரும் அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் ஆதனை திட்டியும் சிலர் குயிலியை தவறாக பேசிக் கொண்டும் இருந்தார்கள். ஆதன் முறைப்பதை பார்த்த குயிலி, இவன் எதுக்கு நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை திடீர்னு எந்திரிச்சு இங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் அந்த குகையில் நடந்த விஷயத்த சொல்லிடுவானோ என்று நினைத்தாள். சோமன் ஆதனையும் குயிலியையும் பார்த்துவிட்டு, இவங்க 2 பேர் என்ன பிடிக்காத வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்த மாதிரி மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருக்காங்க, ரைட்டு, அப்ப இங்க ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்று நினைத்தான். ஆதன் என்று சாதாரணமான சக்தி உள்ளவனாக இருந்தால் அன்று அந்த குகையிலேயே குயிலி ஆதனை கொன்றிருப்பாள். ஆனால் ஆதன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு மலையில் தனது தியானத்தை முடித்ததால் அவனது உடல் சக்தியும் ஆற்றல் சக்தியும் வலிமை பெற்றது. அதனால்தான் குயிலியால் ஆதனை கொல்ல முடியாமல் போனது. இருப்பினும் தன்னை யார் கொல்ல வந்தாலும் அவர்களை பாவம் பார்த்து உயிர் பிச்சை போடும் அளவுக்கு ஆதனும் கோமாளி அல்ல. அப்போது ஆதனும் குயிலியும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்து ஒரு குரல் வந்தது, குயிலி நீ இந்த பெரிய மேடைக்கு வா என்று. அதை கேட்டதும் அனைவரும் திரும்பி அந்த குரல் வந்த திசையை பார்த்தார்கள். அங்கு லோகேஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், அங்க பாருங்க லோகேஷ் தான் குயிலிய அவரோட பெரிய மேடை கூப்பிடுறாரு என்று அனைவருக்கும் கேட்கும்படி கத்தினான். அந்த பெரிய மேடையின் நடுவில் ஒரு சிங்கம் போல கம்பீரமாக அமர்ந்திருந்தான் லோகேஷ். அவனது கண்கள் இரண்டும் கோபத்தில் இருந்தாலும் அவன் முகம் அழகாக இருந்தது. லோகேஷ் தான் பீமன் வம்சத்து புத்திசாலியான தலைமகனாகும். அவன் எக்ஸ்போர்ட் லெவலில் 7வது லெவலில் இருப்பவனாகும். அவன் ஒத்தை கொம்பு கொண்ட பிரவுன் கலர் காண்டாமிருகத்தை அவேக் பண்ணியிருந்தான். அந்த மிருகம் நிலசக்தியும் கொண்டு மிகவும் பெரியதாக இருக்கும். அது மட்டுமின்றி லோகேஷ் மேலும் ஒரு பறவையையும் அவேக் செய்து வைத்திருந்தான். அது கருப்பு நிறமான கழுகாகும். அதுவும் மற்ற பறவைகளை விட மிகவும் பெரிதான ஒன்றாக இருக்கும். அது எதிரியை உறையும் சக்தி கொண்டுள்ளதாகும். அது மட்டுமின்றி லோகேஷ் தான் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங் போர்டில் முதலிடத்தில் இருப்பவனாகும். அவன் சக்திக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையான நபர்களே கிடையாது என்பதுதான் உண்மையாகும். ஆதனுக்கும் லோகேஷிற்கும் சண்டை ஏற்படுமா? ஆதனின் சவால் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 152. லோகேஷ் தன்னை அழைத்ததை பார்த்த குயிலி அங்கிருந்த கூட்டத்தையும் ஆதனையும் கர்வத்துடன் பார்த்துவிட்டு லோகேஷ் இருக்கும் பெரிய மேடையை நோக்கி சென்றாள். குயிலி சென்றதை பார்த்த தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, நீ உண்மையாலும் ரொம்ப தைரியமான ஆள்தான் ஆதன என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் தமிழ்வாணனை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு, நான் அப்படி என்னப்பா செஞ்சேன், நீ எதுக்கு என்னப்பா இப்படி சொல்ற என்று கேட்டான். என்ன செஞ்சியா? ஏன்பா அந்த குயிலிய உட்கார விடாம பண்ணுன, அப்புறம் குயிலியோட ஆள் ஒருத்தனா அடிச்சு மைதானத்துக்குள்ள பறக்க விட்ட, இதுக்கு மேல நீ என்னப்பா செய்யணும் என்று கூறினான் தமிழ்வாணன். இதுல என்னப்பா இருக்கு, அதான் அந்த பொண்ணு அங்க போயிருச்சுல, வீடு நம்ம சண்டைய பார்க்கலாம் வா என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட தமிழ்வாணன், சரிதான் ஆதன, ஆனா நீ பேசுனதை வச்சே கேக்குறேன், உனக்கும் குயிலிக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை நடந்திருக்கா என்ன என்று கேட்டான். அதை கேட்டதும் ஆதனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இவனிடம் உண்மையை சொல்லலாமா இல்லை பொய்யே சொல்லலாமா என்று சிறிது நேரம் யோசித்த ஆதன், அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் அந்த பொண்ணும் இதே மாதிரி ஒரு வாட்டி இன்னொரு இடத்துல சந்திச்சோம். அப்ப நான் கம்மி லெவல்ல இருந்ததால அவ என்ன துரத்தி விட்டுட்டு என் இடத்துல உட்காந்துக்கிட்டான். இப்போ நான் 9வது லெவல் சக்தியில இருக்கேன், அதனால கொஞ்சம் சத்தமா பேசுவோம்னு பேசினேன்.
அவனும் எதுவும் பேசாம அமைதியா போயிட்டான். ஆனா இது இதோட முடியாது தமிழு. ஏன்னா இவ லோகேஷோட ஆளு. இந்நேரம் நான் அவகிட்ட தரக்குறைவா நடந்துகிட்டத லோகேஷ்ட சொல்லிருப்பான். அவன் என்ன கூப்பிட்டு விசாரிப்பான் பாரு என்று கூறினான் ஆதன். சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. ஏன்னா இந்த சின்ன பிரச்சனைக்கு போய் அந்த லோகேஷ் வந்து உன்கிட்ட பேசுவானா என்று தமிழ்வாணன் கூறிய அடுத்த நிமிடம் அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் வந்தது. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட தரக்குறைவா நடந்திருப்ப? ஏன் உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா என்ன என்று கோபமான ஒரு குரல் கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, லோகேஷ் தான். அதை கேட்ட தமிழ்வாணனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்க ஆரம்பித்தது. ஆனால் ஆதன் அதையெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் தனது இடத்தில் இருந்து எழுந்து அந்த பெரிய மேடையில் இருக்கும் லோகேஷை பார்த்து நின்றான். லோகேஷ் அந்த பெரிய மேடையில் இருந்து பேசியது அங்கிருந்த முழு மைதானத்திற்கும் கேட்கும் வண்ணம் இருந்தது. காரணம், அவனது குரல் மிகவும் சத்தமாகவும் கடுமையாகவும் இருந்தது. அதை கேட்ட மக்கள் ஆதன் தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சோமன் அவனுக்கு அருகில் இருந்த சபரியை பார்த்து, ஏண்டா சபரி, இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு சாகணுமா பொழைக்கணுமான்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு என்று கேட்டான். அது எப்படி எனக்கு தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன் என்று வாய் முழுக்க சாப்பாட்டோடு பேசினான் சபரி. அடே, நீ பதில் சொல்லனாலும் பரவாயில்லடா, தயவு செஞ்சு மூஞ்சில எச்சிய துப்பாம பேசுறா. நீ துப்புற எச்சிக்கு ஒரு குளமே உருவாயிரும் போல இருக்கு. ஒன்னே சாப்பிட்டுட்டு பதில் சொல்லு, இல்லன்னா சாப்பிட்டுட்டே இரு, பதில் கூட எனக்கு வேணாம் என்று கூறினான் சோமன். லோகேஷின் வார்த்தையை கேட்ட ஆதன், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இப்படி சொல்றீங்க? நான் என் இடத்துல பேசாம தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த பொண்ணுதான் வந்து எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுல குறுக்க ஒரு அல்லக்கை வேற வந்து என்ன அடிக்க வந்தான். அதனாலதான் அவனை அடிச்சு பறக்க விட்டேன். இது தப்பா என்று சற்றும் பதட்டப்படாமல் திரும்பி கேட்டான். ஆதனும் தனது குரலை உயர்த்திதான் பேசினான். அவன் பேசியதும் அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக கேட்டது. ஒரு 7வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் லோகேஷிடம் ஆதன் பேசினாலும் அவனது பாவனை பணிவாக இல்லை, திமிராகவும் இல்லை. அவன் அங்கு நடந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துரைத்தான். ஆதன் பேசியதை கேட்ட சோமன், ஆகா, இதுதான் விஷயமா? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான் போல. ஆனா நம்மாலு சக்கப்போடு போட்டான் போல. அதனாலதான் இந்த பொண்ணு அங்க போய் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிருக்கே என்று நினைத்தான். அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதன் திரும்பி லோகேஷிடம் கேள்வி கேட்பதை பார்த்து பதைபதைத்து போனார்கள். ஏனென்றால் லோகேஷிடம் அவர்களது வம்சத்து ஆட்களே நிமிர்ந்து நின்று பேச பயப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது ஊர் பேர் தெரியாத ஒருவன் வந்து லோகேஷை கேள்வி கேட்பது என்பது எங்கோ வேலையாக இருக்கும் யமனை SMS அனுப்பி மரணத்துக்கு அழைப்பதற்கு சமமாகும். லோகேஷ் ஆதனை பார்த்து, நீ என்ன கேள்வி கேட்கிற, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நீ வெறும் 9வது லெவல் வாரியர் சக்தியில தான் இருக்க. அப்படி பார்த்தா நீ பெரிய சிலந்தி வலையில சிக்கின சிட்டெரும்பு மாதிரி. உன்னால என் இடத்த விட்டு என் உத்தரவு இல்லாம தப்பிச்சு போகவும் முடியாது. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசவும் முடியாது. என் தண்டனையில இருந்து தப்பிச்சு போகவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு என்று கூறினான். லோகேஷ் கூறியதும் உண்மைதான். அவனது சக்திக்கு முன்பு ஆதரின் சக்தியால் நிச்சயமாக எதிர்த்து நிற்கக்கூட முடியாது. இருப்பினும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஆதனுக்கான தண்டனையை யோசித்துவிட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறான். லோகேஷின் கோபமான வார்த்தைகளை கேட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது ஆதன் செய்ததற்கு லோகேஷ் நிச்சயமாக தண்டனை கொடுக்க போகிறான் என்று. ஆனால் அது என்ன தண்டனை என்று தெரிந்து கொள்ளத்தான் அந்த கூட்டம் காத்து கொண்டிருந்தது. அப்போது சோமன் சபரியை பார்த்து, ஏண்டா சபரி, அப்படி இந்த லோகேஷோட தண்டனை எல்லாம் என்னவா இருக்கும்? உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா என்ன என்று கேட்டான். என்ன தெரியுமா? எங்க ஊர் வீரனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எங்க தலைவன் ஒரு படை வீரன் மத்தவங்க கிட்ட தரக்குறைவா நடந்துகிட்டாலே அப்படி நடந்தவன நடு மைதானத்துல வச்சு கை காலை வெட்டிடுவாரு. அது மட்டும் இல்ல, எங்க ஊர் பொண்ணுங்களை யாராவது தப்பா பேசினா அவங்க தலையவே வெட்டிடுவாரு. அந்த அளவுக்கு கோபக்கார ஆளு. இப்ப இவன் வேற எங்க தலைவன் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். இவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்ளுவாருன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் சபரி. ஆத்தாடி ஆத்தா, சின்ன இடப்பிரச்சனைக்கு சித்திரவாதையா? ஆதுனே, பேசாம நீ அந்த இடத்த கொடுத்துட்டு போய் தரையில உட்காந்து சண்டைய பாத்துருக்கலாம்டா. எதுக்குடா ஊர் விட்டு ஊர் வந்து உயிரை விடணும்? இவனுங்கெல்லாம் ஆள் சின்னதாவும் இல்ல, எல்லாம் கடோர் கஜன் பசங்க மாதிரி கட்டுமஸ்தா வேற இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஆளை தூக்கி போட்டு பிதிக்கி எடுக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன் என்று நினைத்தான் சோமன். சோமன் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சபரி, என்னப்பா நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்தா கொஞ்சம் பஞ்சு மிட்டாய் சாப்பிடு, அப்புறம் அங்க நடக்கிறத பாத்துக்கலாம் என்று கூறினான். என் நண்பனையே பஞ்சு பஞ்சா பறக்க விட போறானுங்கன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த குண்டு பைய பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறியான்னு டார்ச்சர் பண்றான். சரி, இவன் கொடுக்கறதே பெரிய விஷயம், வாங்கி சாப்பிடுவோம் என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டான்.
அங்கிருந்த கூட்டமே லோகேஷ் ஆதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் லோகேஷை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாகத்தான் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த பெரிய மேடையில் லோகேஷிற்கு அருகில் இருந்த குயிலி ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு லோகேஷை பார்த்து, லோகேஷ், நீ இப்போ ஆதனுக்கு தண்டனை கொடுக்க போறியா என்று கேட்டாள். ஆமா குயிலி, அவன் உன்கிட்ட தரக்குறைவா நடந்திருக்கான். அதுவும் இல்லாம என்கிட்ட அவன் திமிராவும் பேசியிருக்கான். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தான் சரியான தண்டனையா இருக்கும். அதுவும் அவனுக்கு அது ஏன் கையால கொடுக்கணும்னு இருக்கேன் குயிலி. ஏன், அதுல உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இருந்தா சொல்லு, நம்ம 2 பேரும் கலந்து பேசி கொடுக்கறது தான் அவனுக்கு தண்டனையே என்று கூறினான் லோகேஷ். குயிலி சிறிது நேரம் யோசித்து விட்டு லோகேஷை பார்த்து, எனக்கு நீ சொன்ன தண்டனையில சம்மதம் இல்ல லோகேஷ். எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது என்னன்னா என்று கூறிவிட்டு அவனது காதில் மெதுவாக ஒரு விஷயத்தை கூறினார். அதை கேட்ட லோகேஷ், நீ சொல்றதும் சரிதான் குயிலி, அப்படியே பண்ணிடலாம் என்று கூறினான். மீண்டும் லோகேஷ் குயிலி சொன்னதை ஒரு முறை யோசித்து பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட நீ தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசிருக்க. அப்புறம் என்கிட்ட நீ திமிரா பேசிருக்க. இது 2க்கும் சேர்த்து உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். அது என்னன்னா, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒன்னு, இங்க இருக்க எல்லாரும் முன்னாடி நீ என் கால்லையும் குயிலி கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மைதானத்தை விட்டு ஓடி போயிடணும். இல்லனா நீ சாகுற வரைக்கும் எனக்கு அடிமையா இருந்துட்டு சாகணும். அப்படி இது 2ம் செய்ய மாட்டேன்னு தப்பிச்சு ஓடுனா உன்னை நான் என் கையாலேயே கொன்றுவேன் என்று கூறினான். லோகேஷின் வார்த்தையை கேட்ட அங்கிருந்த மக்கள், என்ன லோகேஷ் இவ்வளவு சின்ன தண்டனை கொடுக்கறாரு? இந்த தண்டனையில ஏதாவது ஒன்ன அந்த 9வது லெவல் சக்தி உள்ளவன் ஏத்துக்கிட்டு பண்ணுனான்னா உயிர் தப்பிப்பான். இதை ஏத்துக்க முடியாதுன்னு வாய் பேசினா லோகேஷ் கண்ணுமிக்கிற நேரத்துல அந்த பையனை கொன்றுவான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பெரிய மேடையில் இருந்த குயிலியின் வார்த்தைகள் தான் இது. அவள் லோகேஷிடம் இந்த தண்டனையைத்தான் விதிக்க வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்டு லோகேஷ், இது அவ்வளவு பெரிய தண்டனை இல்லையே குயிலி. நம்மளை எதிர்த்தாலோ இல்ல சட்டத்தை மீறினாலோ கொடூரமான தண்டனையை கொடுத்துதான் நம்ம வம்சத்துக்கு பழக்கம். இப்ப இதை போய் நான் எப்படி தண்டனையா சொல்றது சொல்லு என்று கேட்டான். உண்மைதான் லோகேஷ், தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும்னு நம்ம வம்சத்து தண்டனைகளை கடுமையாக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு இவன் நம்ம கிட்ட தரக்குறைவா பேசினதுக்கும் நடந்துகிட்டதுக்கும் இவனுக்கு நம்ம வம்சத்து தண்டனை வேண்டாம். இவனுக்கு சாவுக்கு மேல ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை அவ சாகுற வரைக்கும் அவன் செஞ்சதை நினைச்சு நினைச்சு சாகணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையை நம்ம கொடுக்கலாம். அப்படி அவன் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க அவனை கொண்டுக்கங்க என்று கூறினாள் குயிலி. அதை கேட்டு லோகேஷ், சரிமா, இப்ப உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்ல வர்ற என்று கேட்டான். அப்போதுதான் குயிலி இந்த 2 ஆப்ஷன் தண்டனைகளை லோகேஷிடம் கூறினாள். அதை கேட்டதும் லோகேஷ் சற்று நேரம் யோசித்துவிட்டு அந்த தண்டனையை மக்களுக்கு முன்பு அறிவித்தான். அந்த தண்டனையை கேட்டதும் சோமன் தனது இடத்தில் இருந்து அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான். லோகேஷின் வார்த்தையை கேட்ட ஆதன் சிறிது நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவர்கள், இந்த பையன் இத்தனை பேர் முன்னாடியே 2 பேரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத விட அந்த லோகேஷுக்கு அடிமையா போயிடுறது நல்லது. ஏன்னா மாவீரன் லோகேஷின் அடிமைன்னு இவன் பேராது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிய வரும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட ஆதன் அதுவரை எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு அவன் வேகமாக திரும்பி அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் பேசியதை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, மக்களும் ஆதன் லோகேஷின் அடிமையாக இருக்கலாம் என்று முடிவு எடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நம்பினார்கள். ஏனென்றால் லோகேஷ் ஒருபோதும் தனது அடிமையை கேவலமாக நடத்த மாட்டான். அவன் அடிமையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் மரியாதையுடனே நடத்துவான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தலையை உயர்த்தி லோகேஷையும் குயிலியையும் கோபமாக பார்த்துவிட்டு, நீ யாரா என்னோட தலையெழுத்த முடிவு பண்றதுக்கு? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? ஆப்ஷன்லாம் கொடுக்குற என்று கேட்டான். ஆதன் இதுவரை பேசியதை விட இப்போது மிகவும் சத்தமாக கர்ஜித்தான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த தமிழ்வாணனை திகைத்து போனான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே திரும்பி லோகேஷை பார்த்தார்கள். அதை கேட்ட சோமன் சந்தோஷமாக சிரித்துவிட்டு அவனது இடத்தில் அமர்ந்தான். அப்போது சோமனுக்கு அருகில் இருந்த சபரி அதிர்ச்சி அடைந்தான். இந்த பையன் எதுக்கு இப்படி திமிரா பேசுறான்? லோகேஷ் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. அதுவும் அவர் இந்த பையன் மேல ஏதோ இறக்கத்துல கொடுத்தாரு. ஆனா இவன் சாகிறதுக்கு முடிவு செஞ்சுட்டான் போல இருக்கே. அதனாலதான் இவர்கிட்ட இவ்வளவு திமிரா கேள்வி கேட்கிறான் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், டேய், உன் வேலை என்ன? இந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் ஒண்ணு விடாம சாப்பிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதானே? நீயே அதை விட்டுட்டு இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? கொடுத்த கேரக்டர் பண்ணுங்கடா டே
மத்ததெல்லாம் அங்க இருக்கவங்க பண்ணிக்குவாங்க. கூட்டத்துக்கு ஒருத்தன் இப்படிதான் இருக்கீங்க. நீங்க பேசுறது யாருக்கும் கேட்காது, சத்தமாவும் பேச மாட்டீங்க, அப்புறம் எதுக்குடா பேசணும் என்று கூறினான். அதை கேட்டதும் சபரி அமர்ந்து விட்டு தன்னிடம் இருந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து சோமனுக்கு கொடுத்து விட்டு அவன் மற்றொரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அடடா, தங்கமான பையனை பார்த்து நான் தேவையில்லாம டயலாக் பேசிட்டேனே. சரி பரவாயில்ல, நம்ம பையன் தானே, எதுவும் தப்பா நினைக்க மாட்டான் என்று முணுமுணுத்து விட்டு சிப்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் சோமன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மறுபடியும் என்ன பார்த்து கேள்வி கேட்ப? சரி, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கோ. இது ஏன் இடம், இங்க எல்லாத்தையும் முடிவு பண்றது நான் தான். அதனால நான் தான் உன் தலையெழுத்த முடிவு செய்வேன். அதை நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே போயிடுவியா நீ என்று கோபமாக கேட்டான் லோகேஷ். ஆமா சரிதான், நான் உன் இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. அதுவும் இல்லாம நான் இங்க சண்டை போட தான் வந்திருக்கேன். அதுவும் 1000 ரூபாய் பணம் கட்டி வந்திருக்கேன். அப்போ நான் உன் இடத்துக்கு ஒரு கஸ்டமரா வந்திருக்கேன். அப்போ எனக்குன்னு சில உரிமைகள் இருக்குதானே, அதை தான் நான் கேக்குறேன். நான் சும்மா வந்து உட்கார்ந்து இருந்தா நீ பேசுறதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் காசு கட்டி தானே வந்திருக்கேன். அப்படி வந்தவன நீ இப்படிதான் தரக்குறைவா நடத்துவியா? அதுவும் நீ தப்பு பண்ணிட்டு என்ன உன் காலில் விழுக சொல்லுவ, அதை கேட்டுட்டு ஐயா என்ன மன்னிச்சிடுங்கன்னு உயிர் பிச்சை கேட்பேன்னு நினைக்கிறியா என்று கர்ஜித்தான் ஆதன். அதை கேட்டு அந்த மைதானமே திகைத்து போனது. சோமன் ஆதனின் உரையை கேட்டு சந்தோஷமாக உணர்ந்தான். அதை கேட்டதும் லோகேஷ் மிரண்டு போனான். அவனுக்கு முன்பு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவன் கூட இதுபோல பேசியது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு 9வது லெவல் சக்தி உள்ளவன் எப்படி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று திகைத்து போனான் லோகேஷ். லோகேஷ் ஆதனை பார்த்து, இப்போ நீ பேசுறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நீ என்னதான் கத்துனாலும் இங்க நான் என்ன சொல்றனோ அதுதான் நடக்கும். சரி, நீ ஒரு போட்டியாளனா இங்க வந்திருக்க, உனக்கு நான் ஒரு சவால் விடுறேன், அதுக்கு நீ தயாரா என்று கேட்டான். ஆதனும் சற்றும் யோசிக்காமல் சரி என்றவாறு தலையசைத்தான். அதை பார்த்த லோகேஷ் குயிலியிடம் அவனது சவாலை சொல்லிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் லோகேஷ் ஆதனுக்கு என்ன சவால் விட போகிறான் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷ் ஆதனுக்கு என்ன சவால் விட போகிறான்? ஆதன் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வானா அல்லது மாற்றி பேசுவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் FM உடன் இணைந்திருங்கள்.